அம்முக்கு பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அம்முவோட கல்யாணம் நிச்சயமாச்சு. அப்போ ஒரு நாள் அம்மு அருண்கிட்ட இப்படி கேட்டா, அண்ணே அண்ணே, என் கல்யாணம் உன் கல்யாணம் மாதிரி சிம்பிளாலாம் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு நல்ல பெரிய ஹாலில் நல்ல கிராண்டாக பண்ணணும். நீ எனக்கு கல்யாணத்துக்கு ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகணும், நிறைய நகை நட்டு வாங்கி தரணும், நிறைய சாமான் எல்லாம் வாங்கி தரணும். நீ எனக்கு இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னாதான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்குவேன். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்ப தமேந்தி இப்படி சொன்னாங்க. ஏண்டி அம்மு, பைத்திய மாதிரி பேசுற? இதெல்லாம் நீ உங்க அண்ணனுக்கு சொல்லி தரணுமா என்ன? உங்க அண்ணனுக்கு நீனா உயிர். நீ கேட்காமலே நீ சொன்னது எல்லாமே உங்க அண்ணன் செஞ்சு கொடுப்பான். இங்க பாருப்பா, நம்ம பையன் வீட்டில் கொஞ்சம் கூட சலிச்சவங்கன்னு இல்லாமன்னு காட்டிக்கணும். இல்லைன்னா அவங்க முன்னாடி நமக்கு அசிங்கமாயிடும். நாளைக்கு நம்ம தங்கச்சிக்கு ஆகட்டும் நமக்கு ஆகட்டும். அதனால நீ என்ன பண்ணணும், உன் தங்கச்சிக்கு அவங்க கேட்கறத விட பல மடங்கு அதிகமாக நகை நெட்டு பணம் வரதட்சணை சாமானுங்க எல்லாமே கொடுக்கணும். என்னம்மா அவங்க என்ன சொன்னாங்க அன்னைக்கு? உங்களால என்ன முடியுமோ அதை செய்ய சொன்னாங்கல்ல. டேய், மாப்பிள்ளை வீட்டில் அப்படிதான்டா சொல்லுவாங்க. நாளைக்கு நம்ம வீட்டு பொண்ணை தான் நிற்க வச்சு எல்லாரும் கூட அசிங்கமாக கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க கேட்குற அளவுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதனால அவங்க கேட்காமலே நம்ம எல்லாத்தையும் செய்யணும். நம்ம செய்யறதை பார்த்து அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் வாய் அடைச்சி நிற்கணும். சரியா? அப்போதான் நமக்கும் நாளைக்கு கௌரவமா இருக்கும். என்னடா அருண், நான் சொல்றது ஒன்று புரியுதுல? புரியுதுமா. இவங்க 2 பேருக்கும் சரின்னு சொல்லிட்டு அருண் அங்கிருந்து போனான். அதுக்கப்புறம் அருண் ரூமுக்கு வந்தான். ரூமுக்கு வந்த உடனே பாரதி அருண் கிட்ட இப்படி சொன்னான். ஏங்க, நீங்க தப்பா நினைக்கலனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு பாரதி, நீ சொல்றது கேட்டு நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? ஏங்க, உங்க தங்கச்சியோட கல்யாணத்தை நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாங்க. அப்போதாங்க நமக்கு நல்லது. நீங்க இப்பவே நம்ம வீட்டு தேவைக்காக நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. இது இல்லாமல் நீங்கள் கல்யாணத்துக்காக வேறு கடை வாங்கினீங்கன்னா அப்புறம் அந்த கடனை நம்மளால் கட்டவே முடியாது. நான் சொன்னதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான் பாரதி. நமக்கு வேறு வழி இல்லை. தங்கச்சிக்கு கல்யாணத்தை நம்ம தானே பண்ணணும். அதனால் அவள் ஆசைப்படுற மாதிரியே சந்தோஷமாக நல்லா கிராண்டாக பண்ணிடுவோம். இதுக்கு மேலே அவளுக்கு ஒரு செலவும் பண்ண போகிறதில்ல. கல்யாணத்தை பண்ணிட்டோன்னா நம்மளோட கடமை முடிஞ்சிடும். கல்யாணத்தை முடிச்சதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம கடனை தீர்த்துக்குவோம். சரிங்க, இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் அருணும் பாரதியும் சேர்ந்து அம்முவோட கல்யாணத்தை கிராண்டாக பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க. அருண் சொன்ன மாதிரியே முத்துக்கும் அம்முக்கும் அவன் தகுதியை மிஞ்சி ரொம்ப கிராண்டாக கல்யாணத்தை பண்ணி முடித்தான். அருண் கிட்ட பணம் இல்லைனாலும் அம்மு தான் தங்கச்சி ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக சுத்து முக்குத்து ஃபுல்லாக கடனை வாங்கி அம்முவோட கல்யாணத்தை கிராண்டாக முடித்தான். தங்கச்சி ஆசையை நிறைவேற்றின அருண் அந்த கடனை அடைக்க இரவு பகல் பார்க்காம ரொம்ப உழைக்க ஆரம்பித்தான். அம்முக்கு கல்யாணம் முடிஞ்சு சில நாள் கழிச்சு பிறந்த வீட்டுக்கு வந்தா. அம்மு, வாமா வாமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கமா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம்மு, உங்க வீட்டுக்கு வரலையாமா? இல்லனே, அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குனே வரலனே. அப்புறமா வரேன்னு சொல்லியிருக்காரு. அனு, உங்க மாமியார் வீட்டில் எப்படிமா இருக்கு? அங்க இருக்கவங்கள நல்லா பேசி பழகுறாங்களா? எல்லாரும் நல்லா தான் நீ பேசுறாங்க. என்னடி துரும்பா எழுச்சி போயிட்ட? சரி, என்ன திடுதிப்புன்னு பேக் தூக்கிட்டு கிளம்பி வந்திருக்க? என்ன விஷயம்? என்னம்மா, நான் வரணும்னா திடுதிப்புலாம் வரக்கூடாதா? உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டு தான் வரணுமா? ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா என்ன? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. திடீர்னு வந்திருக்கியே, உங்கள் மாமியார் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியலன்னு தான் கேட்டேன். ஆமாம்மா, ஒரு பிரச்சனை தான். என்னது பிரச்சனையா? என்ன பிரச்சனைமா? எங்கள் வீட்டுக்காரு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்காருமா. அதுக்கு தான் கொஞ்சம் பண பிரச்சனை. அவர் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணிட்டாருண்ணே. இன்னும் கொஞ்சம் பணம் பத்தலை. அதுக்கு தான் நான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன்.
எனக்கு வியாபாரத்து பண்ண கொஞ்சம் பணம் வேணும்ண்ணே. என்னம்மா திடீர்னு வந்து பணம் கேட்குற? என்கிட்ட ₹1 கூட கிடையாது. ஏற்கனவே உன் கல்யாணத்துக்கு ஆன கடனே கட்ட முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்காக ராவும் பகலும் கூட பார்க்காம வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னடா அருண், உன் தங்கச்சி வாயை திறந்து பணம் வேணும்னு கேட்குறா, உடனே இல்லைங்கிற? அவளுக்கோசரமா பணம் கேட்குறா, மாப்பிள்ளைக்கோசரம் கேட்குறா. நம்ம உடனே பணம் இல்லைன்னு சொல்லிட்டோன்னா அவங்க வீட்டில் எல்லாம் நம்மள என்ன நினைப்பாங்க? ஆமாண்ணே, நான் கண்டிப்பாக பணம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலன்னா அவர் என்னை வீட்டை விட்டே துரத்திடுவாருண்ணே. ஏற்கனவே நீ கொஞ்சமாக வரதட்சணையும் கொஞ்சமாக தான் நகை போட்டேன்னு என்னை எப்பயாச்சும் குத்தி குத்தி காட்டிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்க எல்லாரும். நம்ம 2 பேருமே போகலாம் வாங்கன்னு தான் கூப்பிட்டேன். ஆனால் அவர் என் மேலே இருக்க கோவத்தாலையும் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கு மேலே இருக்க கோவத்தில் தான் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ கண்டிப்பாக பணம் கொடுக்காம நான் வெறும் கையோட போனேன்னு வச்சுக்கோ, என்னங்க ஒரு மண்ணுக்கு கூட மதிக்க மாட்டாங்க. சரி அம்மா, நீ இவ்வளோ சொல்ற, நான் எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ணி தரேன். ரொம்ப நன்றிண்ணே. எனக்கு தெரியுண்ணே, நான் கேட்டா நீ எப்படியாச்சும் எனக்கு பணம் ரெடி பண்ணி தருவேனே. சரி அம்மே, அதான் உங்க அண்ணன் பணம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டால, அப்புறம் ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு இருக்க? அங்கே என்னத்துக்கு பஸ் ஏறினியோ என்னவோ, வா சாப்பாடு ரெடி பண்ணுறேன், எதனா சாப்பிடுவேன். ஆமாம்மா, எனக்கும் ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடு. அப்படின்னு அம்மாவும் அம்மாவோட அம்மாவும் அங்கேருந்து கிளம்புனாங்க. என்னங்க வந்தது வராதுமா பணம் கேட்குறா, நீங்களும் பணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. எப்படிங்க ரெடி பண்ண போகிறீங்க? ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருக்கோம், அதையே உங்களால் அடைக்க முடியல. இப்போ இந்த பணத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க? திரும்பவும் அக்கம் பக்கத்தில் போய் கடன் வாங்க போகிறீங்களா? இல்லை பாரதி, அக்கம் பக்கத்துலலாம் ஏற்கனவே நிறைய கடன் வாங்கிட்டேன். இப்போ யாரையும் கேட்கவும் முடியாது, நான் கேட்டால் யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படியா? சரி, என்ன பண்ணி தான் அம்முக்கு பணம் கொடுக்க போறீங்க? என்ன பண்ணுறது, போய் ஓனர் கையை காலை பிடிச்சோ பணம் கேட்க வேண்டியதுதான். அப்போ சரிங்க, போய் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, அவன் வந்து கேட்குறப்போ கொடுத்து தான் ஆகணும். சரி பாரதி, நான் போய் ஓனரை பார்த்து பணத்தை கேட்டுக்கிட்டு அப்படியே வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசினதுக்கப்புறம் அருண் ரைஸ் மில் ஓனர்கிட்ட பணம் கேட்கலான்னு முடிவெடுத்தான். பாரதி அருண் சொன்னதை கேட்டவுடனே தான் மனசில் இப்படி நினச்சிக்கிட்டா. என்னதான் பண்ண போறாரோ தெரியல, ஒரே கடன் மேலே கடன் வாங்கிட்டு இருக்காரு. இவர் அந்த கடனை எப்படி அடைக்க போறாரு, எப்படி அதுலேருந்து மீண்டு வர போறாருன்னு புரியல. ஏற்கனவே வாங்கின கடனுக்கே வீட்டுக்கே வராமல் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இன்னும் கடன் வாங்கினார்னா சுத்தமாக சோறு தண்ணி கூட சாப்பிட மாட்டார். இப்படியே இருந்தா இவர் நிலைமை என்னதான் ஆக போதோ எனக்கு ஒன்றும் புரியல. அம்முக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னா இதோட நம்ம கடமை தீந்துடும், நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம்னு நினச்சா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவன் பொட்டியை தூக்கிட்டு வந்து பணம் கேட்டு நிற்கிறா. இவளும் திருந்த மாதிரி தெரியல, எங்களையும் வாழ விடுற மாதிரி தெரியல. இதுக்கு மேலே என்னதான் நடக்க போதோ ஒன்றும் புரியல. அப்படின்னு பாரதி தான் மனசில் நினச்சிக்கிட்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.